அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். போன பாடப்பகுதியில் இரட்டை கிளவி படித்தோம், அப்படி தானே? படிச்சிங்களா எல்லாரும்? அதில் உள்ளதான பக்கம் 84 உள்ள அந்த கொஸ்டின்ஸ்கள், அதெல்லாம் அந்த இரட்டை கிளவிகள், அடுக்கு தொடர்கள் பற்றியெல்லாம் கொடுத்துருந்தோம், அப்படி தானே? அதெல்லாம் எல்லாரும் எழுதுனீங்களா? புத்தகத்தில் நோட்லாம் எழுதாதவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? மேமுக்கு எழுதி அனுப்பணும், சரியா? கதை பகுதியெல்லாம் நீங்களாகவே என்ன பண்ணணும்னா படிக்க வேண்டும். என்ன பண்ணணும்? நீங்களாகவே படித்து அதை என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஜூம் கிளாஸில் என்ன பண்ணலாம்? அந்த கதை பகுதியை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும்? படிச்சிருக்கிறத மேம்கிட்ட சொல்லணும், சரியா? புரிஞ்சிருக்கிறதான்னு பார்க்கணும். இல்லை 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, எல்லாம் நீ கதை பகுதியை நீங்களாகவே படித்து கொள்ள வேண்டும், சரியா? இனி நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி பாடம் 17 பாடல் மனப்பாட பகுதி. காணாமல் இதை படிக்க வேண்டும், சரியா? இந்த பாடத்தில் மூதுரை, பாடத்தின் தலைப்பு மூதுரை, பக்கம் 88. பக்கம் 88. புத்தகத்தை கையில் எடுங்க, எடுத்துட்டு கவனமாக கேளுங்க, சரியா? இந்த பாடலில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, பாருங்க. பார்த்தீங்களா? இந்த பாடலில் இருக்கிறது யாரு? எல்லாருக்குமே தெரியும். இவங்க யாரு? ஔவையார். இது யாரு? ஔவையார், அப்படி தானே? இந்த ஔவையார் தெரியுமா? இந்த பாடலின் ஆசிரியர் யாரு? ஔவையார். இந்த பாடலை எழுதினது யாரு? ஔவையார். இந்த ஔவையார் இந்த பாடலை எழுதினது யாரு? ஔவையார். இந்த பாடலில் ஔவையாரை பற்றி நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோம், சரியா? இந்த ஔவையார் 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்ன நம்ம பாடத்தில் அவங்கள பற்றி ஆசிரியர் குறிப்பு கொடுக்கல. என்னால் நம்ம அதை தெரிஞ்சிருக்கணும் இல்லை, அதனால அதை சொல்லி கொடுக்குறேன், சரியா? கவனமாக கேளுங்க. இந்த ஔவையார் 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் தமிழகத்தில் வாழ்ந்தவர் என்று கூறுவர், சரியா? என்ன சொல்கிறாங்க? நம்ம தமிழகத்தில் இவங்க என்ன பண்ணாங்களாம்? 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தாங்களாம், சரியா? சிலர் ஔவையார் ஒருவர் அல்ல பலர்னு சொல்கிறாங்க. இவர் யாருன்னா ஒரு பெண் புலவர். ஔவையார் யார்? ஒரு பெண் புலவர். இவங்க என்னது? புறநானூறு, தமிழில் புறநானூறு, அகநானூறு அப்படி நிறைய மேல் வகுப்புலாம் நீங்கள் போகும்போது படிக்கலாம், சரியா? இவங்க யாருன்னா சங்க கால ஔவையார் என்றும் ஆத்திச்சூடி, எல்லாருக்குமே தெரியும். ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றை வேந்தன் பாடிய ஔவை வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடப்பகுதியிலையும் இவங்க எழுதுனதில் மூதுரையில் ஒரு பாடலை பற்றி நம்ம படிக்க போகிறோம். தீயவர் நட்புன்னு கொடுத்துருக்காங்க. அந்த தீயவர் நட்பை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். தீயவர் நட்பை பற்றி படிக்க போகிறோம். இவங்க தகடூரை ஆட்சி செய்த அதியமானின் தோழி. இவங்க யாரா? தகடூரை யார் ஆட்சி செய்தது? அதியமான தோழி. இவருக்கு என்னது? அதியமானுக்கு ஒரு அரிய நெல்லிக்கனியை அதியமானிடமிருந்து என்னது ஒரு நெல்லிக்கனியை, அந்த கதை என்னது மேல் வகுப்பில் போகும்போது அடுத்த வகுப்பில் சொல்லி கொடுக்கலாம், சரியா? அரிய ஒரு நெல்லிக்கனியை கொடுத்து அது என்னது சகாவரம் பெற்றதாக இருக்குன்னு முன்ன கதையில் சொல்லுவாங்க. அதில் அவங்க தோழி யார்? அதியமானுக்கு தோழி யார்? ஔவையார், சரியா? நம்ம இப்போ மூதுரையில் தீயவர் நட்பு பற்றி பார்க்க போகிறோம். எதை பற்றி படிக்க போகிறோம்? ஔவையார் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க? 12ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க. சிலர் ஔவையாரை ஒரு ஆளல்ல நிறைய பேர் பலர்னு சொல்கிறாங்க. புறநானூறு பாடிய ஔவை சங்க காலத்தில் உள்ள ஔவைன்னு சொல்கிறாங்க. இவங்க எழுதினது எதெல்லாம்னா ஆத்திச்சூடி, மூதுரை,
கொஞ்சை வேந்தன் பாடிய பாடல்கள், நிறைய பாடல்களும் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதி இருக்காங்க. சரியா? இந்த பாடப்பகுதியில் இது என்னது, இந்த பாடப்பகுதி மூதுரை வெண்பாக்களால் ஆன நூல். மூதுரை எதனால் ஆனது? வெண்பாக்களால் ஆன நூல். இது எதை குறிக்குது? நீதிகளை கூறுவதோடு அல்லாமல் உலகத்தில் உள்ள உண்மைகளையும் நட்புகளையும் யதார்த்தங்களையும் என்ன பண்ணுதான், விளக்குகிறது இந்த மூதுரை. சரியா? எனது மூதுரை வெண்பாக்களால் ஆன நூல். இது நீதிகளை கூறுவது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள உண்மைகளையும் நட்புகள் யதார்த்தங்களையும் கூறுது. இந்த பாடலில் ஒவ்வொரு கருத்துக்கும் உவமை கூறும் நயம் படைத்தது. எனது உவமை கூறும் நயம் படைத்தது. 30 வெண்பாக்களை உடையது இந்த நூல். இதில் எத்தனை வெண்பாக்கள் இருக்காம்? 30 வெண்பாக்களை உடையது. சரியா? நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்பகுதியை நம்ம இப்போது வாசிக்க போகிறோம். பாடத்தின் தலைப்பு மூதுரை. பாடத்தின் தலைப்பு மூதுரை. யார் இந்த பாடப்பகுதியில் எதை பற்றி சொல்கிறாங்க? தீயவர் நட்பு, கெட்டவர்களின் நட்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் பாடல் வரி புத்தகத்தை எடுத்தீங்களா? கையில் புத்தகத்தை எடுத்தீங்களா? பென்சில் எடுங்க. கை வச்சு மேம் வாசிக்கும்போது நீங்களும் என்ன பண்ணணும், சேர்ந்து வாசிக்க வேண்டும். சரியா? பார்ப்போமா? இந்த பாடலின் ஆசிரியர் யார்? ஔவையார். வெரி குட். இந்த பாடலின் ஆசிரியர் ஔவையார். வெரி குட். எல்லாருக்குமே தெரியும். ஔவையாரோட படத்தை பார்க்கும்போதே எல்லாருக்குமே தெரியுது. அப்படி தானே? பாடலை பார்ப்போமா? தீயாரை காண்பதுவுமே தீதே திரு அற்ற, தீயார் சொல் கேட்பதுவும் தீதே தீயார், தீயார் குணங்கள் உரைப்பதுவுமே தீதே அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது. தீயாரை காண்பதுவும் தீதே திரு அற்ற, தீயார் சொல் கேட்பதுவும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது. இந்த பாடலில் ஔவையார் என்ன சொல்கிறாரு? கெட்டவர்களின் நட்பை, கெட்டவர்களை நம்ம பார்ப்பதே என்ன தருமா? நமக்கு தீமை தரும். அவர்களோட சொல்லு, அவங்க கேட்குறது, அவங்களோட பேசுகிறது கூட என்ன பண்ணுமா? தவறு. நம்ம கெட்டவர்களோடு கூட பழகும்போது அவர்களின் குணங்களை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? தீயவர்களை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிறரிடம் பேசுவது கூட நமக்கு என்ன தருமா? தீமையை தரும். இவை எல்லாவற்றிலும் இருந்து அவர்களோடு நம்ம என்ன பண்ணணுமா? நட்பு வைத்து கொள்வது மாபெரும் தீமையாகும். எனவே நம்ம என்ன பண்ணணும்? தீயவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. இப்போ உங்களுக்கே ஊரில் தெரியும், அப்படி தானே? கெட்டவர்களோடு நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க. அவங்க கெட்டவர்களோடு சேரும்போது எப்படி இருக்கும்? அந்த கெட்டவர்களோடு சேரும்போது அவங்களும் நாளை விடைவில் பின்னால் என்ன பண்ணிடுவாங்க? தீயவர்களாகவே மாறி விடுவார்கள். அப்படி தானே? பார்த்துருக்கீங்களா? அம்மா சொல்லுவாங்க, அவளோட சேராத, அந்த பையனோட சேராதுங்க அப்படின்னு எல்லாம் வீட்டில் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? தீயவர்களோடு நம்ம நட்பை வைச்சு கொண்டோன்னா அது நமக்கு என்ன தரும்? மிக பெரிய தீமையாக இருக்கும். அவர்கள் தப்பு செய்யும்போது, தவறுகளை செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? யாரிடமாவது அவங்க தவறு பண்ணி மாட்டினாங்கன்னா, இப்போ ஒரு திருடன் கூட நீங்கள் நட்பு வச்சுருக்கீங்க, அப்போ எப்படி இருப்பீங்க? இப்போது நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு திருடனு கூட நட்பு இருக்குதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? திருடி கொண்டு வருவான். ஆனால் உங்களுக்கு அவனை பற்றி என்னது, திருடினாலும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நல்லவங்க. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் அவங்கள பிடிக்க வரும்போது என்ன பண்ணுவாங்க? உங்களையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிட்டு போவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு கெட்ட பேர் அதில் கிடைக்கிது. அப்படி தானே? கெட்ட பேர் கிடைக்கலையா? கிடைக்குதா? அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? அவங்கள பற்றி தீயவர்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேரவும் கூடாது. அவர்களோடு நம்ம என்ன பண்ணணும்?
அப்படிப்பட்ட கெட்ட நண்பர்களாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணுமா, அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பது நமக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. என்னது? தீயாரை காண்பதுவும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது. கெட்டவர்களை நம்ம பார்ப்பது நமக்கு என்ன தருது? தீமை தரும். அவர்கள் சொல் கேட்பது என்ன பண்ணுது? அவர்களோட அவங்க பேசுகிறது எல்லாம் கேட்கும்போதே நமக்கு என்ன கிடைக்குது? தீமை தான் வரும். அவங்க குணங்களை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிறரிடம் பேசுவது கூடாது. இவை எல்லாவற்றையும் விட அவர்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? நட்பு, கெட்டவர்களோடு கெட்ட நண்பர்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நட்பு வைத்து கொள்ளுதல் கூடாது. அப்படி நம்ம நட்பு வைத்து கொள்வது நமக்கு என்ன பண்ணுமா? தீமையை தான் தரும். எனவே நம்ம என்ன பண்ணணும்? தீய நண்பர்களிடமிருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒதுங்கி இருப்பது நமக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. பொருள் தருக. காண்பது பார்ப்பது. காண்பது பார்ப்பது இந்த இருக்குது பார்த்தீங்களா? காண்பது ஆன்சர், பார்ப்பது. உரைப்பது கூறுவது. உரைப்பது கூறுவது. இணங்கி சேர்ந்து. இணங்கி சேர்ந்து. இணங்கி சேர்ந்து. இணங்கி ஆன்சர் என்ன? சேர்ந்து. இணங்கி சேர்ந்து. காண்பது பார்ப்பது உரைப்பது கூறுவது இணங்கி சேர்ந்து. அடுத்த வகுப்பு வரும்போது நீங்கள் இந்த பாடலை என்ன பண்ணியிருக்கணும்? படித்து இருக்க வேண்டும். அதை என்ன பண்ணணும்? மேமிடத்தில் காணாமல் பார்க்காம சொல்லணும். இந்த பாடலின் ஆசிரியர் யார்? ஔவையார். சரியா? பொருள் தருக. காண்பது பார்ப்பது உரைப்பது கூறுவது இணங்கி சேர்ந்து. எதிர்ச்சொல் தருக. தீது நன்று. தீது நன்று. இணங்கி விலகி. இணங்கி விலகி. தீயவர் நல்லவர். தீது நன்று. தீது நன்று. இணங்கி விலகி. தீயவர் நல்லவர். எதிர்ச்சொல் தருக. தீது நன்று. இணங்கி விலகி. தீயவர் நல்லவர். சரியா? இந்த பாடல் பகுதியை இனி நம்ம பொறுத்துக படிக்க போகிறோம். நம்ம எது படிக்க போகிறோம்? பொறுத்துக. மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை ஔவையார். திருக்குறளை எழுதினது யாரு? சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவர். திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். உலகநீதி உலகநாதர். உலகநீதி எழுதினது யாரு? உலகநாதர். புதிய ஆத்திச்சூடி எழுதினது யாரு? பாரதிதாசன். புதிய ஆத்திச்சூடி பாரதிதாசன். சரியா? அதுக்கப்புறமா நம்ம இந்த இதில் என்ன படிக்க போகிறோன்னா, யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோவரிசை எழுதணும். இதே பார்த்து இதிலே அதை நீங்கள் என்ன பண்ணணும்? இதை பார்த்து அப்படியே இந்த பாக்ஸு ஃபுல்லாகவே எழுதணும். சரியா? இதில் சோஞ்சம் இதை பார்த்து நீங்கள் எழுதுனா போதும். சரியா? யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் சொல்லிட்டு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? யாரோடு நட்பு கொள்ள வேண்டும். யாரோடு நட்பு கொள்ள வேண்டும்? ஔவையார் என்ன சொன்னாங்க? யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க. நல்ல நண்பர்களோடு நட்பு கொள்ளணுமா, தீயவர்களோடு நட்பு கொள்ள வேண்டுமா? யாரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும்? நல்ல குணம் உடையவர்களோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். நல்ல குணம் உடையவர்களோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். யாரோடு நட்பு கொள்ளக்கூடாது? தீய குணம் உடையவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது. தீய குணம் உள்ளவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது. 3. தீயவர் என சொல்லப்படுவது எத்தகைய குணம் உடையவர்? பிறருக்கு தீமை செய்ய நினைப்பவரே தீயவர் ஆவர். பிறருக்கு தீமை செய்ய நினைப்பவரே தீயவர் ஆவர்.
நீ யாருடன் நட்பு கொள்வாய்? நான் பிறருக்கு நன்மை செய்யும் குணம் உடையோரிடம் நட்பு கொள்வேன். நீ யாருடன் நட்பு கொள்வாய்? நான் பிறருக்கு நன்மை செய்யும் குணம் உடையோரிடம் நட்பு கொள்ளுவேன். யாரோடு நட்பு கொள்ள வேண்டும்? நல்ல குணம் உடையவர்களோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். யாரோடு நட்பு கொள்ளக்கூடாது? தீய குணம் உடையவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது. தீயவர் என சொல்லப்படுபவர் எத்தகைய குணமுடையவர்? பிறருக்கு தீமை செய்ய நினைப்பவரே தீயவர் ஆவர். நீ யாருடன் நட்பு கொள்வாய்? நான் பிறருக்கு நன்மை செய்யும் குணம் உடையோரிடம் நட்பு கொள்வேன். இதெல்லாம் என்னது? உங்கள் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின். ஓகே, இதை காணாமல் படிக்கணும். இந்த பாடலை திரும்ப ஒருக்கா நம்ம வாசிக்க போகிறோம். இதை கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணணும்? படிக்க வேண்டும். சரியா? தீயாரை காண்பதுவும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது. இந்த பாடலின் ஆசிரியர் ஔவையார். இதை நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்க வேண்டும். இது எக்ஸாமுக்கெல்லாம் வரும். சரியா? இந்த பாடல் பகுதியை காணாமல் படிக்கணும். இதில் எதிர்ச்சொல் தருக, பொருள் தருக, பொருத்துக, விடை தருக, அதுக்கப்புறமா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கோவரிசை, இதெல்லாம் படிக்க வேண்டும். சரியா? ஓகே, எல்லாரும் படித்து என்ன பண்ணணும்? காணாமல் எழுத வேண்டும். சரியா? ஓகே, தேங்க்யூ.